மியூட் எடுத்து. யா ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் சொல்லலாமா எல்லாரும்? ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் சார். Happy and healthy morning, sir. Happy and healthy morning, sir. ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் சார். தேங்க்யூ 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 Happy healthy morning, sir. Happy Yeah. every morning, sir. தேங்க்யூ தேங்க்யூ Sir. Sir. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே செஷன்ல போயிடலாம். Happy healthy morning, Thank you. boss. தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ இதுல ஏதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போறதுனால மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து எனக்கு சேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ஹார்மோன்ஸ் அப்புறம் அந்த நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அப்படின்றது பத்தி. யா ஸோ இன்னைக்கு இந்த வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பேண்டமிக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம சிஸ்டம் லீடர் சுகுசர் அண்ட் கல்யாணி மேம். இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா சைட்ல இருந்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம்க்கு நிறைய வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜூம் கூட என்னோட கோச் வினோத் சார் அண்ட் ஜெயபாதி மேம் வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது டெய்லி பேசிஸ்ல 8 to 9 வந்து இந்த செஷன் போகும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது மூலியமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரிசல்ட்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு உண்மையாவே வந்து அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக இந்த செஷன்ஸ் வந்து 8 to 9 பண்றோம். ஸோ இதான் சாப்டர் இன்னைக்கு போயிடும். இப்போ நான் வந்துட்டு பாருங்க இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு 100 பேர் மியூசிக் இந்த தபலா அதுக்கப்புறம் வந்து கிட்டாரு இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. ஆனா வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற அந்த மியூசிக் டைரக்டர் அங்க வராத வரையும் வாசிக்க மாட்டாங்க. ஏன் சேட்ல போடுங்க. லீடர் வரல சார். ஓகே குரு வர வந்து சார். ஓகே ஓகே இப்போதான் ஆன்சர் கரெக்டா வருது. ஓகே எஸ் நம்ம கரெக்டான கோஆர்டினேட்டரோ இல்ல நமக்கான அந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்றவங்க வரல அப்படின்னா மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம பாடியில நம்மள கோஆர்டினேட் பண்றது எது அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணம் ஒரு ஹார்ட் வந்து ஒரு மியூசிஷியன், பிரெயின் வந்து அது ஒரு டைப் ஆஃப் மியூசிக் வந்து இது பண்ணுது, லிவர் அதே மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளை பண்ணுது, டைஜஷன் அந்த மாதிரி. ஸோ ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இதுக்கு எல்லாமே கம்யூனிகேட் பண்ணி இதை வந்து கோஆர்டினேட் பண்றது இந்த ஹார்மோன்ஸ் தான். அதுக்காக தான் இந்த கேள்வி. புரிஞ்சுதா? சேட்ல போடுங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, வெயிட் அதிகமா இருக்கு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, ஹெல்த் சேலஞ்சஸ் வருது, நம்ம கை வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அது வந்து கோஆர்டினேட் ஆக மாட்டேங்குது. யா வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார், தேங்க்யூ மேம். அதுக்கு தான் நம்ம இந்த ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பண்ணுது. இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின்ல ஏறி நின்றுட்டு நம்ம நம்பர் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு மிஷின் எப்பயுமே உண்மையை தான் பேசும். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா அது நடக்க மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அந்த மாதிரி மிஷின் வந்து தப்பா வேலை செய்யுது அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஷின் மேல நம்ம வந்து பீப்புள் வந்து குறை சொல்றாங்க. எக்ஸாக்டா அது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் தப்பு கிடையாது, நம்ம அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் டெய்லி பேசிஸ்ல. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க வந்து எதுக்காக இந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த மியூசிக் தான் எல்லாமே மேட்டர் நம்ம உடம்புல. சரிங்களா? அப்ப நம்ம ஹார்மோன்ஸ் வந்து பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்லைட் பாருங்க, நிறைய பேரு எல்லா டைம்லயும் வந்து பசி ஹார்மோன் வந்து உள்ள வந்து பசின்றத வந்துட்டு உள்ள வந்து தயாராகி நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் வந்து செக்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனா பீப்புள் வந்து சாப்பிட்றதே கிடையாது. பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்சா, ஏன்னா எல்லா டைமுமே ஸ்கிப் பண்றாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவைல இருந்து 3 தடவையாவது சாப்பிடணும். சாப்பிட்றது பசி எடுக்குது ஓகேங்களா, ஆனா சாப்பிட்றது கிடையாது, டைம் இல்லை. நல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, காலைல எழுந்தோடனே வாட்ஸ்அப் வந்துட்டு பார்ப்பாங்க. காலைல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்த உடனே மொபைல் எடுத்துட்டு ஓடுறது, இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா இல்ல இமெயில் பார்க்குது, பீப்புள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றது. சில டைம்ல வந்து கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு எழுப்பி அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுது, சமைக்கிற மறந்துடுது. எக்ஸாக்டா எவ்ரி செகண்ட் உங்க பாடி மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டே இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் மெசேஜ் வந்து கெமிக்கல் மூலியமா, கெமிக்கல் மெசேஜா, அதுதான் ஹார்மோன்ஸ் உங்க பாடியோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க மெசேஜ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பசினால ஓவர்ஃப்ளோ ஆகி சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்குறது ஓகே, ஆனா பசி எடுத்து தூங்குறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். பசினால இல்ல மன அழுத்தம் அதிகமாகி அதனால தூங்குறது. ஒரு படத்துல விசால் நினைக்கிறேன், ரொம்ப அதிகமான சவுண்ட் கேட்டா டப்புன்னு அப்படியே மயங்கி விழுந்துடும். இதெல்லாம் நான் பாக்குறேன், ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது உண்மை சம்பவம், அதிர்ச்சியான இது வந்து டக்குன்னு வந்து ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில அதிகமா செக்ரேட் ஆகுறதுனால அந்த மாதிரி மயங்கிடுவாங்க. உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா
எனர்ஜி இதெல்லாமே மேனேஜ் பண்றது இந்த ஹார்மோன்ஸால தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஷன்ல வந்து நிறைய நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்க ஒரு சிஓ இருக்காங்க, ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்க, உங்க உடம்பு அப்படின்னா இந்த சிஓ கதை நீங்க கேளுங்க. இதை வச்சுட்டு உங்களை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணும், சரிங்களா? அதுக்கு வந்து சிஓ வந்து மெசேஜ் நான் சாப்பிட்ட போதும் சரிங்களா, மெசேஜ் வந்து அனுப்புறாரு. இந்த மாதிரி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு வந்து பழைய டேட்டாஸ் என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு, என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து அனுப்பிச்சு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல கேட்கிறேன். ஏன்னா என்ன ப்ராடக்ட் உள்ள வருதோ அதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவை இருக்கு, அப்ப அதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகும். ஒரு சிலது வந்து அதிகமா வந்துட்டு பாத்தீங்கன்னா தயாரிச்சிருக்கும், ஆனா மூவ்மெண்டே ஆயிருக்காது, அப்ப அதை கம்மி பண்ணும். சரியா? இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்பிச்சிட்டே இருக்க போஸ்ட் பண்றேன். நான் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தேன் இல்லையா, எது வந்துட்டு நமக்கு அதிகப்படுத்தணும், எது வந்து கம்மி பண்ணணும். ஆனா என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான இன்ஃபர்மேஷன் வராத கன்ஃபியூஸ் ஆயிடும். நல்ல எம்ப்ளாயி, நல்ல மிஷின், நல்லா பில் பண்ணியிருக்காங்க, ஆனா கம்யூனிகேஷன் வந்து சரியா வேலை செய்யல. உங்க ஹார்மோன்ஸ் உங்க பாடியில இருந்து அந்த மெசேஜ் வந்து போகல அப்படின்னா நினைச்சு பாருங்க என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதனாலதான் நிறைய பேருக்கு பிரெயின் சம்பந்தமா இந்த நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம, பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா சிக்னல் என்ன அதான் மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தைராய்டு ப்ராப்ளம், உங்களோட பேங்க்ரியாஸ் அந்த இன்சுலின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து எவ்வளவு அதிகமா அதனால நிறைய பண்ண முடியும், ஆனா வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்ஸ்டன்டா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு தூசி வந்துட்டு கண்ணு எதிர்க்கிறது நம்ம சப்கான்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்சியஸே இல்லாமலே கண்ணு இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும், தள்ளும், தலையை தள்ளும். ஏதோ கிளை வருது இல்லை ஏதாவது ஒரு சடனா வருது அப்படின்னா டக்குன்னு பாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து மேஜர் ரோல். ஓவரிஸ், டெஸ்டோன், இது எல்லா ப்ரொடக்டிவிட்டியுமே தேவை இருக்கு. இது டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மேட்ல சிக்னல் அனுப்பும். இது உங்க உடம்புல வந்துட்டு கரெக்டா கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? இதுதான் பக்கவலி. உங்க பாடியில இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து ரெகுலேட் பண்ணும், கரெக்டா? தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணும், சரிங்களா? கொலஸ்ட்ரால் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம்ல வந்து கெட்டோஸ்ட்ரால்ன்ற அந்த ஹார்மோன் வந்து வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். அது நமக்கு தேவையில்லையா, அதை அலோ பண்ணலாமா அப்படின்றது ஆன் பண்ணு. ஏதாவது டவுட் இருந்தா இதுவரையும் நான் சொன்னது கரெக்டான்னு சொல்லிட்டேன். அதுல ஏதாவது விட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஒரே செகண்ட் உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு வந்தேன். அந்த ரூம் போயிடுங்க, சவுண்ட் அதிகமா அந்த ரூம் போயிடும். அந்த கிளாஸ் அப்புறம் வந்து மெலட்டோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து மேஜர் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்ன்றது வந்து ரொம்ப மேஜரான வேலை செய்யுதுங்க பெண்களுக்கு எல்லாம் இருக்கிற அந்த ஹார்மோன். டெஸ்ட்ரோஜன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்குள்ள இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நிறைய பேர் அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பாடி ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஹார்மோன்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க அது குட்டா பேடா, சாட்ல போடுங்க. அதுக்குள்ள நான் ஸ்கின் பூஸ்டர் சாப்பிட்டேன். குட். ஹார்மோன்ஸ் பேட், யா ஏன்னா யா குட். இப்போ வந்து நம்ம பாடியை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சொல்ற மாதிரி குட் தான், ஆனா இது வந்து உங்களோட எசென்ஷியல். ஓகே, அப்ரோப்ரியேட்டா உங்க பாடியை ரெகுலேட் பண்றதுக்கும் ஹெல்த்தி பாடி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இது வந்து மேஜரா ஃபங்க்ஷன் பண்ணுது, சரிங்களா? நெக்ஸ்ட் பேர். இப்போ இது என்ன அப்படின்னா நிறைய இங்க வர பீப்புள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து ஒன்ஸ் ஏதாவது ஒரு வீக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிப் பண்றாங்க. ஏன்னு கேட்டா டைம் இல்லைன்றாங்க, கரெக்டா? நான் வந்து வெயிட் வந்து கம்மி பண்றதுக்காக ஸ்கிப் பண்றேன்றாங்க, இல்ல எனக்கு பசிக்கலன்றாங்க. ஏதோ ஒரு டைம், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, ஏதோ ஒரு டைம் வந்து நான் வந்து மெதுவாக தான் ரொம்ப லேட்டா எழுந்தேன், சரிங்களா? காலையில வந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண போனதுனால மறந்துட்டேன், சரியா? இப்போ சொல்லுங்க இது கரெக்டா? ஏன்னா இப்போ இது வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்கிட்ட ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் வந்திருந்தாங்க. நோ சார், டாக்ஸி டிரைவர் வந்தாங்க. அவரோட ரொட்டீன் சொல்றேன் பாருங்க, ஏன் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியமா அவரோட இதுலயே உங்களுக்கு அந்த புரிஞ்சுப்பீங்க. அவர் காலைல 6 மணிக்கு எழுந்து பாருங்க,
சரியா? அவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த 6 மணிக்கு எழுந்த உடனே போன் வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு கப் டீ அதுதான் வச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுவார். 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்கும், பிஸ்கெட் ஏதாவது வந்து டீல துவச்சு சாப்பிடுவாங்க. திருப்பியும் 10 மணிக்கு 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அந்த லஞ்ச் பிரேக் வரும்ல இருக்கு, அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா நல்லா வெட்டுன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர்டா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்வீட்டா ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் அதில் வந்து பாத்தீங்கன்னா போண்டா, அது இன்னொரு சொன்னாரு பேர், புதுசா ஏதோ வருது, சென்னையில ஏதோ புதுசா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும். கரெக்டா சொல்றீங்க சார் அப்படின்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க டீ, நான் அது பேர் தெரியலங்க, அது புதுசா வந்து சென்னையில ஃபேமஸா போயிட்டு இருக்கேன், அது யாராவது அந்த மாதிரி கேள்விப்பட்டீங்கன்னா அது சேட்ல போடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுமா, ரொம்ப பசிக்குமா, நல்லா வந்து நைட் வெட்டுன்னு சாப்பிடுவாராம் என்ன இருக்கோ. ஆனா வந்து என்ன எனக்கு ஏன் வந்து வெயிட் கெயின் ஆகுதுன்னு தெரியல சார். நான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன், இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. சேட்ல போடுங்க என்ன, நான் சொல்றேன் கரெக்டா பாருங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. அவரோட ஸ்டோரியில நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, அவர் ஓவராலா ஈட்டிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, போர்ஷனும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கு. அவர் ஆக்டிவாவும் இல்லை, ஏன்னா டிரைவிங் இதுல இருக்கிறதுனால. இதனால என்ன ஆகுதுன்னா தூக்கமும் வந்து கெட்டு போகுது. டோட்டலா எனர்ஜி இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா அவரோட ஹை கார்ப்ஸ் கலோரிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க. ஸ்கிப் பண்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனா பசிக்கிற நேரத்துல தேவையில்லாததை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம், அதுல இருந்து சத்தே வராது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு டீ, அவர் பிஸ்கெட் துவச்சு சாப்பிடுறாரு, பசி அடங்கிடுது அப்படின்னா, பசி அடங்கிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து சாப்பிட்டதெல்லாம் நல்லதா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகிற டைம்ல நம்ம கரெக்டான இது வந்துட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்றோம் உடம்பு. பேலன்ஸ் டயட் எடுக்கணும் எப்ப எடுத்தாலும். நம்ம வந்து பசியை வந்து மேனேஜ் பண்றதுனால நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்ல கிராக் விழுந்திருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா மேல பூசுற கதை தான். உங்க டயட்டை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாம நீங்க பசியை மட்டும் சமாதானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனாலதான் வெயிட் கெயின் ஆகுது. ஓகே, அப்ப நம்ம ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல கட்டை வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து பாதிக்கிறோம் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. ஏன்னா நான் திருப்பி ஃபர்ஸ்ட் லைட்டை ரிமைண்ட் பண்றேன், ஹார்மோன்ஸ் தான் உங்க மெசேஞ்சர். நம்ம உடம்பு வந்து பசி இருக்கு, ஃபில்லிங் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா பண்ணல, அங்க வந்து சில பற்றாக்குறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட் சிக்னல் எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? பிரெயின்ல இருந்து வர சிக்னல் வந்துட்டு பிரெயினுக்கு போகுது, சரியா? ஹார்மோன்ஸ் மூலியமா இது வந்து எனக்கு டிமாண்ட் இருக்கு, இது எனக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது பிரெயினுக்கு. அங்க இருந்து பிரெயின் வந்து ஹார்மோன்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன், இந்த சுரப்பிகள், இந்த கெமிக்கல் வந்து நிறைய உடம்புல உற்பத்தி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புது, சரியா? டைஜஷன் சிஸ்டம் வந்து ரெடியா வச்சுக்கோ. அப்ப வந்து சாப்பாடு நம்ம கேட்கணும், ஏன்னா நமக்கு சத்து கம்மியா இருக்கு, விட்டமின்ஸ் கம்மியா இருக்கு, மினரல்ஸ் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்து சிக்னல் அனுப்புது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த கார்ப்ஸா கொடுக்குறீங்க, வெறும் வயித்தை மட்டும் ஃபில் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணுது, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி பசி. அப்போ இது வந்து கரெக்டா? நான் இதான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா எஸ் மட்டும் சேட்ல போடுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இதனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு தூக்கம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் டைம்லயே வந்து அப்படியே ட்ரௌசி ஆகுது. எஸ் போட்டுருக்காங்க சார், வண்டி ஓட்ட பத்தி தூங்க வரோம், உண்மைதான். நிறைய பேர் வந்து டூ வீலர் ஓட்ட பத்தி எஸ் போட்டிருக்காங்கல்ல, தேங்க்யூ. டூ வீலர் ஓட்ட பத்தி அப்படியே ட்ரௌசியா இருக்குமா, ரொம்ப காத்து அடிக்கிறதுனால வருதா என்னன்னு தெரியல சார் கேட்கறாங்க. ஆக்சுவலா நான் பேசிக்கே புரியல பாருங்க. உடம்புல இருந்து அனுப்புற அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ணாம வயிற்ற மட்டும் அந்த இதுல வந்துட்டு ஈட்டிங் பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பசியை வந்து மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் தான் இது பண்றாங்க. கரெக்ட் நியூட்ரிஷன் கொடுக்குறாங்களா பாரு. டூ வீலர் அவரு அந்த டிரைவர் வந்து டூ வீலர் ஓட்டினாலே அப்படியே சொக்குமா, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு, அனுபவிச்சிருக்கீங்க? நான் அது எனக்கு தெரியல, இந்த மாதிரி பீப்புள் சொல்ல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிறேன். சுஜின்கா ஆயிருக்கான், ஓகே, நாகர்கோயில இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வண்டி ஓட்ட பத்தி தூங்குவாங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்ப எதிர்க்கிறவங்க இது என்ன ஆகுது இல்லை, இவரு ஓகே இவர் தூங்கிட்டாரு, இப்போ எதிர்க்கிறவங்க என்ன எப்பா கொஞ்சம் பார்த்து போங்கப்பா, நம்ம ஒழுங்கா போனாலும் எதுக்கு வரவங்க தூக்கிட்டு வராங்களே நம்ம தான் பார்த்து போகணும். பிஃபோர் நியூட்ரிஷன் அந்த மாதிரி இருந்தா சுஜின் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க பாருங்க நிறைய பேர். மீ ஆல்சோ சார், ஓகே கரெக்ட் சார். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்கேன். கண்டினியூஸா 3 to 4 days ஸ்லீப் இல்லைன்னா ஆகுது சார். ஓகே, அது ஓகே, அது நார்மல். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3-4 daysக்கு பாடியில ஸ்டோர் பண்ணிருக்கிறத கன்சியூம் பண்ணிருக்கோம், அதை நம்ம வந்து ரீஃபில் பண்ணோம். எப்படி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீர்ந்து போச்சு அப்படின்னா டேங்க்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்றோம், அந்த மாதிரி தான். அதை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா தூக்கம் வராது. யா, கோயம்புத்தூர்ல இருந்து ரேகா மேம் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பாருங்க, எவ்ரி மார்னிங் இப்போ வந்துட்டு ஒரு வந்திருந்தாங்க, ஒரு குழந்தை அவங்க வந்திருந்தாங்க ஃபேமிலி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து குழந்தைக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. பாருங்க, சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மொபைல் போன் வந்து சார்ஜ் பண்றாங்க. அது எப்படின்னா ஒரு பாட்டில் தண்ணி வந்து கொடுக்குறாங்க குழந்தைக்கு,
செக் பண்றாங்க. அந்த பேக்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாமே வந்து புக்கு இதெல்லாம் எடுத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஃபேமிலி அந்த குழந்தைக்கு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சு ஹோல் ஃபேமிலிக்கும் வந்து ரெடி பண்றாங்க. சரியா? ஆனா அவங்க சாப்பிடும் எனக்கு டைமே இல்லை மேடம் சார்ன்றாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சேட்ல போடுங்க, என்ன பதில் சொல்லலாம். ஏன்னா டோட்டலி ராங். நீங்க நான் தான் கேட்டேன், ஏமா நீங்களே ஒழுங்கா உங்களை பாத்துக்க முடியல, நீங்க இன்னொருத்தவங்களுக்கு எப்படியுமே வந்து கொடுப்பீங்க. ஆரோக்கியமா இருக்கட்டும், நீங்க அந்த பர்ஃபெக்ட் அவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே பர்ஃபெக்ட் இல்ல, எப்படிமா நீங்க வந்து பர்ஃபெக்டா எதிர்பார்க்கலாம்? அந்த கிரவுண்ட் வந்து யோசிங்க. நம்ம அதாவது மீதி பேர்கிட்ட வந்து நிறைய பேர் குறை கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா அவங்க உடம்புல என்ன குறை இருக்குன்றது வந்துட்டு கண்டுபிடிக்கிற டைமே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொன்னு இவங்களுக்கு சரி பண்ணாம இன்னொருத்தங்க எப்படி இவங்க சரி பண்ண முடியும்? ஏன்னா இவங்க ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இவங்க தான் வந்து முதுகு எலும்பு. அப்ப என்ன பண்றாங்க, எப்படி புரிதல் இருக்கு பாருங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் கவனிச்ச வரையும் நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு எனக்கு. சாமி, ஃபுட்டு தான் எனர்ஜி கொடுக்குது, ஃபுட்டு வந்து எனிமி அப்படின்ற அது வந்து அவங்க பேட்டர்ன் வந்து ஃபுட்டு வந்து எனிமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த சிக்னல் வந்துட்டு கரெக்டா போறதுக்கு ஹார்மோன்ஸ்க்கு கரெக்டான வந்து விஷயங்கள் நீங்க கொடுக்கல அப்படின்னா தப்பு தப்பா சிக்னல் போகுது அப்படின்னா நிறைய நம்ம வந்து வெளியே மெடிசனோ வேற ஏதாவது வந்து டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எழுந்து கூட ஒழுங்கா நிக்க முடியாது, மசில் காலி ஆயிடும். ஆனா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு சக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஜங்க் ஃபுட்டா சாப்பிடுறீங்க. அதுல இருந்து எப்படிங்க உங்களுக்கு சத்து எதிர்பார்க்குறீங்க? ஸ்வீட் சாப்பிடுறீங்க, அது ஒரு சக்கை. அதுல இருந்து உங்களுக்கு எப்படிங்க சத்து கிடைக்கணும்? அப்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அது யாருமே உங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னா நீங்க எப்படி வந்து டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு அவுட்புட் நல்ல அவுட்புட்டா கிடைக்கும்? ஏன்னா நான் சிம்பிளா சொல்றேன், இந்த மாதிரி டைம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, நான் ஒண்ணு ஒண்ணா கேட்பேன். உங்களுக்கு வந்து ஹெல்த் சாய்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நாளைக்கு வந்து நீங்க வந்து உங்களோட அவுட்புட் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதற்கு உண்டானதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாதான். காய்கறியே வாங்கிட்டு வரல, ஆனா காய்கறியை வச்சு நீங்க வீட்டுல சமைக்கணும்ன்றது எப்படி பாசிபிள்? சாட்ல பண்ணு. மொபைலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க சார், பாடிக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, ரொம்ப பேத்தட்டிக். காய்கறியா வாங்கிட்டு வராம காய்கறியில சமைக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு டீமோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணணும் காலையில ஒரு, ஏன்னா இப்போ நிறைய பாக்குறேன் வாட்ஸ்அப் மெசேஜ், மீட்டிங் 8 மணிக்கு இருக்குன்னு நம்ம வந்து சொல்றோம், நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புறோம், சரிங்களா? ஆனா ஏன் வந்து அவங்க வரல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி உங்க பாடியில இருந்து மெசேஜ் வந்து போகுது, அது ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் ஹார்மோன், ஓகேங்களா? அது கரெக்டான அவுட்புட் வந்துட்டு நம்ம கெமிக்கல்ஸ் மெசேஜ் வந்து போய் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க. இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு பசி எடுக்குது, ஆனா நீங்க ஃபில்னஸ் பண்ணல, தேவையானது நீங்க வெறும் வந்து கார்போஹைட்ரேட்ஸா கொடுக்குறீங்க. அப்போ உங்க பிளட் குளுக்கோஸ் ஏறுமா இல்லையா? உங்க மெட்டபாலிசம் பாதிக்குமா இல்லையா? உங்க growth, உங்க ரீப்ரொடக்டிவ், அப்புறம் ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல எல்லாருக்கும் வரும், ஓகேங்களா? அதை மேனேஜ் பண்றதுக்கு கரெக்டான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம இப்போ அதாவது ஆதி காலத்துல இருந்தவங்களுக்கு நம்ம வந்து கவனிச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாது. ஆனா இப்போ எல்லாரும் சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை வந்து காமன் ஆகி போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு உண்டானதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி ஆகும். நல்லா தூங்கணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற அந்த ஹேபிட்ல வரும். இப்ப சொல்லுங்க, நீங்க ஹார்மோன்ஸ் வந்து பார்க்க முடியுமா? ஹார்மோன்ஸ்னா என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதா? எஸ் சார், சுஜின் போட்டிருக்காங்க. ஏன்னா எஸ் சார், சுபாஷ் போட்டிருக்காரு, ஷாலினி, சத்யா மேம் போட்டிருக்காங்க. ஏன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். ஒவ்வொரு எஃபெக்டும் வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு எப்படி வந்து மேஜர் பிளே பண்ணுது. எஸ் எஸ் சார், நிறைய பேர் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. இப்ப சிமிலரா ஒரு நம்ம ஆஃபீஸ்ல வைஃபை இருக்கு. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கேன், போன தடவை அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, சரிங்களா? ஏன்னா இங்க நான் வந்து ரூம் ஆஃபீஸ்ல இருக்க சிக்னல் ரொம்ப பூரா இருக்கும், உள்ள இருக்கிறதுனால, பில்டிங் உள்ள இருக்கிறதுனால. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலைக்கு மொபைல்ல டேட்டா இருந்ததுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஹார்மோன்ஸ் வந்து கெமிக்கல் மெசேஜ் வந்துட்டு உங்க பாடியில நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கல. அப்போ உங்க ஹார்மோன்ஸ் வந்து ஆஃப் ஆயிடுது, சரியா? சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன், உடம்புக்கு அந்த ஹார்மோன்ஸ்க்கு நார்மலா ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் நீங்க கொடுக்காம நீங்க எப்படி வந்துட்டு நீங்க சிக்னல் எதிர்பார்க்கலாம்? அப்ப சொல்ற அவங்க வந்து எனக்கு சரியா என்ன சொல்றது, பசி எடுக்குது, ஆனா என்னால சாப்பிட முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, ஃபுட் எடுக்க முடியல, பெல்லி ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வெயிட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒரு நாள் வந்து ஏறுது, ஒரு நாள் இறங்குது. ஏன்னா
ஒரு பாசிபிள் ரீசன் நான் சொல்றேன். உங்க உடம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்துட்டு நம்ம ரெசிஸ்ட் பண்றோம். நிறைய வந்து இப்போ நான் ஒரு சார் ஒருத்தர் வந்திருந்தார் சரிங்களா. அவர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா அவங்க ஃபீல்டு வந்து என்ன சொல்றதுன்னா அந்த ஃப்ரீக்வெண்டா அவரோட ஈட்டிங் பேட்டர்ன் மட்டும் சொல்றேன். அவர் என்ன வேலை மறந்துட்டாரு, ஒரு வேலை சொன்னார். லார்ஜ் போர்ஷனா கார்ப்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருக்காரு. ஸ்வீட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 தடவையாவது எடுத்துப்பாரு. அது மட்டும் இல்லாம அது பேர் ஏதோ ட்ரிங்க் சொன்னாரு, அது வந்து குடிப்பாரு, சாப்பிட்டு ட்ரிங்க் அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ பசி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பசிக்குதான். அதுக்கு வந்து ஒரு ஏதோ இந்த மிக்சர் சொன்னார். மிக்சர்ல முறுக்கும் வச்சிருப்பாரு. ஒரு சில டைம்ல இந்த மிக்சர்லயே வந்து ஏதோ ஸ்வீட்டா இருக்கும். இல்ல இருக்கா மிக்சர்ல ஸ்வீட்டா இருக்கு காரணம் நான் கேள்விப்படுங்க. மிக்சர்ல ஸ்வீட் இருக்குங்களா, அது வாங்குவாராம். சேட்ல போடுங்க அப்படிலாம் இருக்குங்களா, மிக்சரே ஸ்வீட்டா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு நிறுத்தி, ஆனா காரமா தான் நான் பாத்துருக்கேன். இருக்குங்க ஜெயபிரியா சொல்றாங்க. பரவாயில்ல, எவ்வளவு ரிஃபைண்ட் ஆயில சாப்பாடும் வெறும் சாதம் தான் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு. நீங்க பாருங்க இதே மாதிரி வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எப்போ பாரு டயர்டா இருக்கு, இவ்வளவு சாப்பிட டயர்டா இருக்கு, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து தூக்கமா இருக்கு, பசிச்சுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்றாங்க. ஆனா வயிறு மட்டும் பெருசாயிட்டே போகுது. ராதிகா போட்டிருக்காங்க இருக்கா. ஓகே, வயிறு மட்டும் பெருசாயிட்டே போகுது, வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, டாக்டர் வந்து அவருக்கு இன்சுலின் வந்து போட சொல்லிட்டேன். இன்சுலினே போட சொல்லிட்டேன், இன்ஜெக்ஷனாவே, மெடிசனுக்கு டைரக்டா இன்சுலின் போட சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, அவர் வந்து கரெக்டான ஃபுட்டு சாப்பிடுறாரு. அவர் வந்து சாப்பிடுறதுலாம் கரெக்ட் தானே, எல்லாமே சாப்பாடு தானேங்க. ஃபைபர் இன்டேக்கு அது அப்புறம் ஓகே, அது நியூட்ரிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைபர் பத்தி சொன்ன சத்தியம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவர் பண்ணது, அவர் இன்சுலின் ஊசி போட்டது கரெக்டா தப்பா? யாரெல்லாம் கரெக்ட் அப்படின்னா எஸ் போடுது. ஏன்னா இந்த பேசிக் திங் இது வந்துட்டு நம்ம இந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நம்ம உடம்பு வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம கொடுக்குற உணவுல நிறைய குளுக்கோஸ், நல்ல எனர்ஜியான ஃபுட்டு தான், நல்ல சாப்பாடு. அந்த சாப்பாடு ஏதோ ஒன்று சொல்றாங்க, பொன்னி அரிசி தான் வாங்குவாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல இதான். எஸ் ஜே குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்து தாறுமாற. ஆனா கரெக்ட் தான் சார், இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்து பாத்தீங்கன்னா போற மெசேஜ் போக மாட்டேங்குது. ஆனா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் இருந்தாதான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் சாவி. ஒவ்வொரு செல்லுக்கும் சத்துக்களை உள்ள அனுப்புறதுக்கு அந்த இன்சுலின்ற அந்த சாவி இருந்தாதான், அதை ஓபன் பண்ணி விட்டாதான் நம்ம சாப்பிடுற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் செல்லுக்குள்ளே போகும். அந்த விஷயம் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல. அதுக்கு இன்சுலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்களும் நம்ம வந்து கொடுக்கணும். வெறும் மாவுச்சத்து மட்டும் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆமா இன்சுலின் வந்துட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எடுக்கக்கூடாதுதான். பட் நான் என்னன்னா இப்போ கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால டைரக்டா இன்ஜெக்ஷன் வந்து பாடியில போட்டுட்டாங்க. இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா மசில்ல சாப்பிடும், மசில்ல இருக்கிற இதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பிளனேஷன் given by you excellent sir, thank you thank you sir, thank you. ஸோ பேன்க்ரியாஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்சுலின் வந்து காம்பன்சேட் பண்ணும். நமக்கு தேவையானதுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாகவே அது வந்து நேச்சுரல் சோர்ஸ்ல நம்ம வந்து உடம்புல கிடைக்கிறது. நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அது டிசைன் ஆயிரும். வெளியே இருந்து கொடுக்கறது வந்து ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா போச்சு அப்படின்னா சில சைட் எஃபெக்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நான் என்னன்னா மெடிக்கல் அட்வைஸ் படி எதுவும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க சரியா. ஆனா நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் போர்ஷன் எடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஈட்டிங் மோர் வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ஃபுட் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அவங்க ஃபுட்லயும் நம்ம ஷேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறதும், எது ரெடியூஸ் பண்ணும், சுகர் ட்ரிங்க், ஹை ப்ராசஸ் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில இந்த ஹேபிட், நைட்ல வந்து மொபைல் பாக்குறது, அந்த ப்ளூ ரே வந்து நிறைய வந்து பாக்குறது. ஏன்னா அவங்க தூக்கமே வரல, எனர்ஜியே இல்லை, நியூட்ரிஷனே இல்லை, நைட்ல தூக்கம் இருந்தாலும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிறது. அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் வாக்கிங் கூட, நான் நைட் டைம்ல கூட சொன்னேன், ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எடுக்கிறது பதில் நல்ல இன்னல் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு வாக் பண்ணுங்க. 100% போட்டுருக்காங்க மணிக்கு. அப்போ உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும். ஏன் நீங்க வந்து உங்களுக்கு இல்லைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா உங்க மசில சாப்பிட ஆரம்பிச்சு நைட்டு சரியா தூங்கல, அவ்வளவு வந்து ப்ராப்ளம். ஏன்னா நைட்டு டைம்ல எல்லா பாடியும் ரெஸ்ட் எடுக்கும், பாடியில இருக்க ஆர்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும். அந்த டைம்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் இந்த மாதிரி டிவி இதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ளூ ரே நம்ம தூங்க கூடாது. மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணது கரெக்ட், டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது 100% கரெக்ட். ஏன்னா உங்க இப்போ இந்த பேட்டர்ன் மாத்தினா இல்லையா, ஒரு 3 days கழிச்சு சொல்றாரு எனக்கு நல்ல எனர்ஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எனக்கு இப்போ வந்து பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு, இப்போ நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பசிக்கிறது இல்லை, அவங்களோட இன்ச்சு கம்மியா இருக்கு 3 நாள்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் இன்சுலின் வந்து கண்டினியூ பண்ணேன். டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட வராங்க இல்லையா, நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே பாடி பெயின் இருக்கும். கரெக்ட் ஜேபி, இது ஒன்றும் மேஜிக் கிடையாதுங்க. இது ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணல. ஏன்னா நமக்கு பின்னாடி இந்த நியூட்ரிஷன் பின்னாடி நிறைய R&D இருக்கு, நிறைய ரிசர்ச் இருக்கு. ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லேபிள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா
என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுதான் அதுல இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அவர் கன்சிஸ்டண்டா வந்து இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றாங்க. இப்போ மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கு, மசிலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சாப்பிட்டு இருந்தது இப்போ வந்து பில்ட் பண்ணு, இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க, நல்ல தூக்கம் வருது. வித் மெடிக்கல் கைடன்ஸோட தான், சரிங்களா? ஏன்னா அது தேவை நமக்கு. இப்போ ரெகுலர் ஃபாலோ கொடுத்து பார்த்து ஈவினிங்ல நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த இன்டேக் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் வந்து கரெக்டா அவங்க எவ்வளவு வெயிட் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்ம கோல் என்ன சிம்பிளா வச்சுக்கணும், வெயிட் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்கன்னா 50 kg இருக்கணும், அதுதான் நம்ம கோல். அப்போ என்ன ஆகுதுன்னா, எக்ஸஸா இருக்கிற உடம்புல தேவையில்லாத எதுலாம் இருக்கும், மசில் நமக்கு வேணும், அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தி ஹேபிட் இருக்கணும், சரிங்களா? ஹெல்த் கேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன வந்துட்டு யார் சொன்னாலும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகலா பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேவையில்லாதது உடம்புல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக போக எக்ஸஸ் பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆக இருக்குது. நேச்சுரலா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆகும். சரி, ஓகே. நானும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறேன், போயிட்டே இருக்கு, டைம் வந்து கன்சப்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சோ இது வந்து ஸ்ட்ரெஸ் பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப கூட வந்து சிம்பிளா வந்து நான் சொல்றேன், ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம இதையும் சொல்லிடுறேன், ஏன்னா இன்னைக்கு நிறைய ஹோட்டல்ல வந்து ஆர்டர் பண்ற அந்த தோசை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. அதுலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. நீங்க பாருங்க, அந்த தோசையில வந்து உங்களுக்கு தேவையானது இருக்கா, இமீடியட்டா வருது. அந்த இதுல நீங்க இன்னும் நெசசரி நம்ம பாடியில வந்துட்டு, நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணல, முன்ன இருந்த தோசையும் முன்ன இருந்த இட்லியும் இப்ப இல்லைங்க. இப்ப எல்லாமே வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸா மாறிடுச்சு. அப்போ ஹார்மோன்ஸ்க்கு வந்து தேவையான நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு பதில் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா தூக்கம் கெட்டு போயிடும். ஃபுட்டு வந்து சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது தெரியாதனால பாடி காம்பினேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு. இது சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்னு சொல்றாங்க. ஜெனட்டிக் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ண சொல்லி தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றேன். நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்க, பழைய காலத்துல அவங்க பண்ண தப்ப வந்து அதே நீங்க இப்போ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குயிக்கா சாப்பிட்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுனால இந்த உமன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு ஒரு 10 minutes ஆகிற அந்த சாப்பாடை ஜஸ்ட் 1 minute 2 minutes வந்து அப்படியே விழுங்கிடுவாங்க. ரொம்ப நாளா அவங்கள பாக்குற ரொம்ப அன்இவன் ஷேப்பா இருக்காங்க, ஒரு இண்டியா இருக்காங்க. ஏன் அவ்வளவு வேகமா சாப்பிட டைம் இல்லை. ஆனா மொபைல்ல வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் மொபைல் வந்து எடுத்து நோண்டுறதுக்கு டைம் இருக்கு. நான் இன்னொன்னு கேட்டேன், சாப்பிட்றப்ப மொபைல் பாப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சீரியல்லாம் போட்டு பார்ப்பேன் சார். பயங்கர எனர்ஜிக்கா சொன்னாங்க. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், சரி சீரியல் தான் உள்ள போகுது, சாப்பாடு வந்து உள்ள போய் சத்தே மாறல. நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரிதா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த ஃபீல் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணல அப்படின்னா என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். மசாலா சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஹார்மோன்ஸ் வந்து பாடியில தயார் ஆகணும், அதுக்கு ஈக்குவலா. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு உள்ள போய் அவங்களுக்கு கேட்டப்போ உங்களுக்கு வந்து காலெல்லாம் வந்து சருக்குன்னு பிடிக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் காரணம், கோட்ரஸால். அப்போ நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டோ இல்ல இதுவோ வந்து நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விழுங்குறீங்க. எது லஞ்ச் கூட அப்படிதான். அவங்க ஆபீஸ்ல டைம் கொடுப்பாங்க, அப்பயும் என்ன பண்றாங்க, விழுங்குறாங்க. கடிக்கிறதே கிடையாது, அப்படியே வைக்கிற சூ பண்ணிடுறாங்க. ஆமா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாயிலே சூ பண்ணி நல்லா உழைச்சு. ஏன்னா வயிறுல பல்லு இல்ல, இங்கதான் இருக்கு. இங்கதான் ஹார்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி அனுப்பணும். சோ இது என்னன்னா நம்ம பாடி டே பை டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடியில ஸ்வெட்டிங்கே வரதே கிடையாது. அப்புறம் எப்படி கழிவுகள் வந்து போகும். ஆனா தேவையில்லாத டீ, பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு டம்ப் பண்றது வயிற்றுல பசிக்குதுன்றதுக்காக. ஒரு நாளைக்கு அவங்க 4 டீ என்ன சொன்னாங்க. அங்க ஆஃபீஸ்ல ஒரு 11 o'clock ஒரு பிரேக்ல ஒரு டீ வரும், ஸ்நாக்ஸ் வரும். அவன் வந்து கான்ட்ராக்ட்ல வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு டீ வந்து பாத்தீங்கன்னா கசக்குமா, அது என்ன கெமிக்கல்ல போட்டு இது பண்ணாங்கன்னு தெரியல. டீ வந்து ஒயிட் கலரா இருக்கும், இவங்களுக்கு வந்து அப்படியே டார்க் கலரா இருக்குமா அவங்க டீலாம். வெளியே சாப்பிட்ற டீக்கும் அவங்க ஆஃபீஸ்ல, ஏன்னா அவங்க கான்ட்ராக்டர் அந்த டீ இது ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, எவ்வளவு சீப்பா பண்ண முடியுமோ அவங்க பண்றாங்க. டார்க்கா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ பாருங்க, மைண்ட் நமக்கு வயிறு வந்து பாத்தீங்கன்னா பசிக்குது, தேவையில்லாத கொடுக்கணும். அதோட விளைவு என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ல போயிடும். ரைட்டா? கரெக்டா? அது நம்ம வந்துட்டு நம்ம பண்றது கரெக்டா? நியாயமா சொல்லுங்க. நம்ம எப்படி உடம்ப என்ன வந்து பண்ணிட்டு இருக்கோம், நீங்களே சொல்லுங்க. சேட்ல அநியாயம் சார். நோ சார் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு ஹார்மோன் மேஜர் ரோல் பண்ணும்.
ஏன்னா நம்ம வயிறை ஃபீல் பண்ணுன்ற மாதிரி தான். நீங்க பாருங்க, நீங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் அவங்க அதே மாதிரி தான் பண்றாங்க. பசங்க இவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பசங்களும் வந்து சாப்பிடுங்க, குயிக்கா சாப்பிடுங்க. ஆமா, நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 42 இயர்ஸ் ஓல்ட் அவங்க மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எழுந்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம். ஆனா என்னன்னா எல்லா ஒர்க்கும் ஆனா என்னன்னா வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, எல்லா ஒர்க்கும் அவங்க தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதனால என்ன வந்து ஹரிபரியா எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறது, வெறும் டீ மட்டும் அந்த இதுல வந்துட்டு ஒரு சின்ன இதுல டீ சாப்பிட்டுட்டு, தாய் போல் பிள்ளை மூளை போல் சேலை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. 11 மணிக்கு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. 11 மணி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதோட விலை ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அவங்க பாடியை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா பாத்திரம் அதை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி எடுத்து சோப்பு இது பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போற கையை மூவ் பண்றப்போ அப்படியே பிடிச்சிக்கிச்சான், கை பிடிச்சிட்டாங்க. ஏன் பசிக்குது சாப்பிடுறாங்க, நல்ல போர்ஷனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடுறாங்க. இந்த ஒரு இது பண்றதுனால கை காலில் பிடிக்குமா சார்னு கேட்குறாங்க. நைட்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எனக்கு நான் சொன்னேன், இது வந்துட்டு அவங்க டீ ஸ்நாக்ஸ்லாம் உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறதுல இருந்து அதுல சத்து கிடைக்காது, பசியை மட்டும்தான் அடக்கும். ஆனா நம்ம உடம்பு பசி ஏன் உருவாக்குது அப்படின்றது இவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் வந்துட்டு நிறைய சாப்பிட்றேன், மதியானம் சாப்பிட்றேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா டயர்டாவே இருக்கு. ரொம்ப அந்த பிரச்சனை அந்த கை இதானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோட்ரோசால்னு சொல்லிட்டு பாடியில அது வந்து கெட்ட ஹார்மோன். அதுதான் பாடியில ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, அது வந்து அதிகமா உற்பத்தி ஆகாது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபயர் அலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அது நம்ம டேஞ்சர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் பண்ணல. அந்த மாதிரி தான் நம்ம பாடியில நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரினல் வந்து அதிகமா சுரக்க சொல்லிடும். அட்ரினல் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கை காலம் மறுத்து போயிடும், பயங்கர எனர்ஜி இருக்கும், கண்ணுல ரெட் ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சாமான்னு கேட்டேன். இது நார்மல் சார்ன்றாங்க. என்ன கொடுமை இதெல்லாம். சரி, என்னங்க டைம் நிறைய ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு செஷன் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், பரவாயில்ல. ஸோ ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணாதான் ரீப்ரொடக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து இங்க நிறைய இப்போ ரீப்ரொடக்டிவ் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வராங்க. அதனால இதை நாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். 7 to 9 hours வந்து நைட்ல கம்பல்சரி நல்லா தூங்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹார்மோன் எப்படிலாம் வந்துட்டு இந்த சார்ட் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஹார்மோன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து சுரப்பிகள் இருக்கும். ஹார்மோன்ஸ் வந்துட்டு செக்ரேட் பண்றதுக்கு சின்ன சின்ன கிளான்ஸா இருக்கும், ஓகேங்களா? அது கரெக்டான சிக்னல் போனாதான் அந்த ஹார்மோன்ஸ் வந்து அங்கிருந்து செக்ரேட், ரொம்ப மில்லிகிராம்ஸ், ரொம்ப கொஞ்சம் இதுதான் வந்துட்டு தேவை இருக்கு. நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, அதாவது நல்ல விதத்துல மசிலா வெயிட் கெயின் ஆனா நல்லது. ஆனா வந்து நீங்க வந்து ராங்கான ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர் எடுக்கும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இது கலோரிஸே கிடையாது, நீங்க எவ்வளவு வேணா எடுக்கலாம், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஒபிசிட்டி இது இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து நீங்க போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நான் நிறைய பேருக்கு நீங்க கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணி ரிசல்ட் வந்ததுனால நீங்க நான் சொல்றேன். ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்காக நீங்க ஹோம்ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்காக நீங்க தான் பண்ணி ஆகணும், வேற யாரும் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுன்றதை நீங்க இந்த மாதிரி சார்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. எப்படி ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வந்து ஒரு 10 விஷயம் ப்ராப்ளம் எழுதிக்குங்க, இந்த சார்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு, நம்மகிட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்காக இருக்கு. நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்க, கம்மி பண்ணி நார்மல் வெயிட்ல மெயின்டைன் பண்றதுக்கும், ரொம்ப கம்மியா இருக்க உடம்பு வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கும், வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ்க்காக நிறைய வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு நாங்க வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்லீட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குன்னு வந்து ஜிம் போறாங்க இல்ல பாடி பில்ட் பண்றாங்க, அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. டைஜஷனுக்கு மெயினா டைஜஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் உங்க ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து நீங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா அந்த டைஜஷனுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்க கோச்சிட்ட கனெக்ட் பண்ணி கேளுங்க. நிறைய சேலஞ்சஸ் வந்து டைஜஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெல்த்தி ஏஜிங்காக ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஹியூமன் ஹெல்த்துக்காக வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதால நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. கிட்ஸுக்கு சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஃபெர்டிலிட்டிக்காக மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து இன்னர் நியூட்ரிஷன் இருக்கு, அவுட்டர் நியூட்ரிஷன் இருக்கு, சரிங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. பெர்ச்சு நியூட்ரிஷன் கிளப் மெம்பர்ஷிப் வந்துட்டு நீங்க ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா பேசிக் பேக்கேஜ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோச்சோட கனெக்ட் பண்ணி இந்த ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பேக்கேஜ் இமீடியட்டா நீங்க எடுத்துக்கோங்க. இதனால உங்களுக்கு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கமிங் 12th வந்து ஒரு அம்பாசிடர் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாருங்க. ரிசல்ட் இருக்கிறவங்க அங்க வந்து அலோ பண்ணுவாங்க. அதை எப்படி புக் பண்ணுன்றது உங்க கோச் கேட்டு இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ப்ரோக்ராம் முடிச்சு பாய், சாட் நான் பாக்குறேன். அவ்வளவுதான், பை பை, தேங்க்யூ. ஸ்ட்ரெஸ் பத்தி கண்டிப்பா நெக்ஸ்ட் யூனிக்கா ஒரு ப்ரோக்ராம் ஜெயப்பிரியா கண்டிப்பா எடுக்காம
Very useful, sir. Very useful, sir. Today's session. Every time your session, something miracle information topics. Well, so much. Thank you. Coach, thank you. Jay Prakash, Bangalore. Thank you, sir. Bangalore, super session, super speech. Nice information. Rajeshwari. Thank you, ma'am. What lifestyle change should I follow permanently to keep the weight off? கண்டிப்பா ஸ்வேதா மேம் நெக்ஸ்ட் செஷன்ல அதை நம்ம கவர் பண்ணுவோம். சித்ரா மேம் தேங்க்யூ. திருப்பதில இருந்து அவங்க சூப்பர் ஷேர் பண்ணிருக்காங்க. Manikanda, wonderful information, slides and excellent presentation, beautiful explanation. Thank you for sharing your knowledge and experience. Thank you, sir. நன்றி சார். ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜெயபிரியா கண்டிப்பா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் தான் கேட்கறாங்க. அது ரொம்ப நல்ல செஷன். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நெக்ஸ்ட் Thursday புக் பண்ணிக்கோங்க அவங்க சார் கிட்ட. ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம். Nasarin, thank you, sir. Wonderful information, slide officer. Thank you. Beautiful. Satya ma'am, super sir, wonderful session, very useful information. Interesting. Thank you. Thank you, ma'am. Abhinaya, thank you, sir. Thank you. JJ, super. Chitra, thank you. Thank you, ma'am. Stress and depression. Okay. Overthinking. இது நல்லா இருக்கு. Overthinking. அது கூட போலாம். Stress சம்பந்தமா தான் overthinking. Next topic. Next. Okay. Thank you, Venkat sir. Thank you very much. Thank you, Sabri. Devraj. Thank you. Thank you, Radhika. Thank you, sir. Super. This message is so useful, sir. Thank you. Thank you, ma'am. Thank you. Coimbatore the message for me. Vasu. Okay, thank you, sir. Thank you, ma'am. Yeah, thanks to my coach, Bhaskar, sir. Thank you. Thank you, Satyan. Super, sir. Priya. Nice information. Okay. Priya, thank you, sir. Thank you. Thank you, ma'am. Sridevi, very useful information, sir. Thank you. Okay, session முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். Bye.